ஸோ எல்லாருமே கண்டினியூஸாக கை தட்டுவீங்களா? சொல்லும் போதே தட்டினீங்க பார்த்தீங்களா? எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து ஒரு சிறப்பு விருந்தினரை இப்போ நம்ம மேடை கழிக்கலாம். அதற்காக எங்களோட தொகுப்பாளர் டீம்லேருந்து MC கிச்சு அவர்களை அவங்க எல்லாரோட கைத்தட்டலோட மேடை கழிக்கிறேன். எஸ், மீண்டும் மீண்டும் நானே தான் நானே தான் திரும்பி வருவேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு முக்கியமான ஒருத்தவங்களை இப்போ மேலே கூப்பிட போகிறோம், நம்மளோட சீஃப் கெஸ்ட். ஸோ இவங்க வந்து சென்னை வடக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலராக பணியாற்றிட்டு இருக்காங்க. குழந்தைகள் பாதுகாப்பு நலன் மற்றும் மறுவாழ்வை உறுதி செய்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அண்ட் இன்டிகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், அப்புறம் மிஷன் வக்சல்யா ஆகிய திட்டங்கள் கீழே பல்வேறு திட்டங்களை வந்துட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்காங்க. இதுக்காக சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி, ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்ட் மற்றும் இணை அமைப்புகளோட சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. ஒரு பலத்த கைத்தட்டலோட மிஸ்ஸஸ் வி எழிலரசி, டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சென்னை நார்த், அவங்கள வெல்கம் பண்ணலாம். வெல்கம் மேம். எல்லாரோட பெரிய கைத்தட்டல் கண்டிப்பா வேணும். எஸ், இவங்களை ஆனர் பண்றதுக்காக மிஸ்டர் ஐயப்பன், ஃபவுண்டர், along with ட்ரஸ்டி மிஸ்ஸஸ் சித்ரா, சத்தமான கைத்தட்டல் கொடுக்கலாமே அவங்களுக்காக. எஸ், பர்ஃபார்மன்ஸ்க்காக இல்லைனாலும் அவங்களோட அர்ப்பணிப்பு, இந்த சமூகத்தில் இந்த குழந்தைங்களுக்காக அவங்க பாடுபடுற ஒரு பாடுதலுக்காக, அவங்களோட அர்ப்பணிப்புக்காக அவங்களோட கைத்தட்டல். சூப்பர். இதன் மூலமா இன்னும் நிறைய சமூக சேவை செய்து இன்னும் நிறைய குழந்தைகள், நிறைய அமைப்புகள் வந்து இவங்களால பயன்பெறுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் எழிலரசி மேம், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கவங்க அவங்க பேர் சொல்லுங்கள். அவங்க பேர் மேதஸ்வி. மேதஸ்வி, ஓகே. ஸோ எழிலரசி அண்ட் மேதஸ்வி இங்கே இருக்காங்க. என்ன ஓட்டியூ மேம்? எல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நல்ல ஒரு மையத்தை ஆரம்பிச்சிருக்க அருணோதயம் அவரோட ஐயப்பன் சார், அவருக்கு வெரி வார்ம் வெல்கம் சார். ஆக்சுவலாக வந்து குழந்தைங்கள பிரச்சனை, குழந்தைங்க வந்து எப்பவுமே நம்மளோட எதிர்காலம் மாதிரி, ஓகேங்களா? நம்மளோட நாடு எப்படி வரப்போகுது அப்படின்றத டிசைட் பண்ண போகிறதே நம்மளோட சில்ட்ரன்ஸ் தான். எதிர்காலத்தில் நம்ம ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதும் நம்மளோட குழந்தைகள் தான். நம்ம ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத நம்ம குழந்தைங்கள வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம உலகத்துக்கு என்ன சொல்ல வருமோ அதை நம்ம குழந்தைங்கள வச்சு தான் சொல்ல வருவோம். நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அது நம்ம குழந்தைங்கள தான் சேரும். நம்ம என்ன கெடுதல் செஞ்சாலும் அது நம்ம குழந்தைங்கள தான் சேரும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பழமொழியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போது இந்த குழந்தைகளுக்கு நம்மளோட சிறப்பு குழந்தைகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும். அது நம்ம ஒரு பேரண்ட்டாக செய்ய முடியாத குழந்தைங்களுக்கு நம்ம ஐயப்பன் சார் மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அவரோட ஸ்டாஃப்ஸ், அவங்கள தான் நம்ம இங்கே கங்க்ராச்சுலேட் பண்ணோம். அவங்க எல்லாருக்கும் பெரிய கைத்தட்டல் ஒன்று கொடுங்க. ஏன்னா வந்து நம்மளோட வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிறதே எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டம். இங்கே எத்தனை குழந்தைகளை பார்த்துக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். அப்படி தானே? இவ்வளோ குழந்தைகளை இவ்வளோ பொறுமையோட, அன்பு, பாசத்தோடு கையாண்டு அவங்களோட திறமைகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க தெரியுமா? அந்த குழந்தைங்களை ஆடும்போது நம்மளே போய் அந்த மேடையில் ஆடின மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே பாராட்டுகள். இந்த விழா சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். உங்களோட வேர்ட்ஸ் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ், ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லவா? சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவீங்கன்னா நான் சொல்லுவேன், இல்லை சொல்ல மாட்டேன். ஏன் எல்லாம் நாங்கள் எப்பவுமே உங்ககிட்ட கேள்வி கேட்குறோன்னா, நிஜமாவே நீங்கள் இந்த லோகத்தில் தான் இருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது லோகத்தில் தான் இருக்காங்க? நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறேன், பார்க்குறீங்களா? அவங்களுக்கு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். நான் 3, 2, 1 சொல்லுவேன். இது வரைக்கும் வந்த கைத்தட்டல் சத்தம் எனக்கு பத்தவே இல்லை. எவ்வளோ சத்தமாக முடியுதோ நீங்கள் கத்தலாம், விசில் அடிக்கலாம், கைத்தட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். எனக்கு இந்த இடம் அதிரணும். ஓகே, ரெடி? மீனுக்கு நம்ம யாருன்னு காட்ட போகிறோம். உங்களை நம்பி பெட்டு கட்டியிருக்கேன். ரெடி? ஆன் கவுண்ட் ஆஃப் 3, 2, 1 கோ. 5 பீட் பண்ண முடியாது. இல்லை 5 லெவலுக்குலாம் இல்லை, எனர்ஜி கம்மி தான். 1, 2, 3, 4, 5,
பின்னாடி இருக்கவங்களுக்கு சமோசா டீ ஏதாவது வேணுமா கைத்தட்ட எனர்ஜிக்கு? கிடையாது, அப்படி இல்லை. ஓகே, சூப்பர். எல்லாருமே வந்துட்டு அருமையாக கை தட்டிட்டீங்க. உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்குமே டின்னர் இருக்குது. ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகலாம். இதுதான் ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட். சாப்பாடுன்னு சொல்ல நான் சந்தோஷமாயிடுவேன். சரி, எனக்கும் என் இனம் எல்லாம் அப்படின்றதுனால தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட வந்தேன். ஸோ அடுத்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் மீனும்? கண்டிப்பா சார். அடுத்து